ஆழ்வான். ஏற்கனவே திவ்ய பிரபந்தத்தை காண்பிப்பதினாலேயும் அவனுக்கு ஆழ்வான்னு திருநாமம். அதுபோலவே பக்த பராதீனா தான் தன்னை வெளிப்படுத்தி அஷ்டாவதாரத்திலையும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டதாலேயும் அமுதனுக்கு ஆழ்வான் என்னும் திருநாமமானது ஏற்பட்டது. அதை அனுபவித்தவர் திருமணிசி ஆழ்வார். கீழே மொத்த கிருஷ்ணாவதாரம், இங்க ராமாவதாரம். தீர்க்கேன வாமஹஸ்தேன ஷாங்கம் வித்யுல்லதா பிரபம் சந்ததானம் கதாம் துர்வீம் நிஷண்ணாம் சாம்புஜாசனே அபர்யாப்தாமிருத தியானம். தீர்க்கேன வாமஹஸ்தேன ஷாங்கம் வித்யுல்லதா பிரபம். தீர்க்கேன வாமஹஸ்தேன, வாமஹஸ்தத்தினாலே பெருமாள் ஷாங்கம் வித்யுல்லதா பிரபம் மின்னலை போன்றதான ஷாரங்கம் என்னும் வில்லை கையில் கொண்டு சந்ததானம் கதாம் குர்வீம் நிஷண்ணாம் சாம்புஜாசனே கதை மற்றும் வில் இவற்றை கையில் பிடித்து நின்ற திருக்கோலத்தில் சேவசாலிக்கிறான் அத்த திருமணிசை ஆழ்வார். இலங்கை மன்னனை தொடைந்து பைந்தலை நிலத்துக கலங்க வந்து சென்று கொன்று வென்றி கொண்ட வீரனே விலங்கு நூலரேடனாவர் நீதியான கேள்விய வலங்கொள குடந்தையுட்டிடந்த மாறுமல்லையே. திருச்சந்த விருத்தம், இந்த சந்தஸ் அழகான சந்தஸ். இந்த சந்தஸ் மாறி போச்சுன்னா விருத்தம் விருத்தம், விருத்தம்னா விபரீதம். இலங்கை மன்னனை தொடைந்து பைந்தலை நிலத்துட கலங்க வென்று சென்று கொண்டு வென்றி கொண்ட வீரனே. ஒரே பதம் என்ன? ராவண சம்ஹாரம் செய்தவனே அர்த்தம். இலங்கை பாடாளாக பரிவர்தானுக்கு பல்லாண்டு கூறணும். இலங்கை மன்னனை தொடைந்து பைந்தலை என்ன 10 தலையும் கீழே விழும்படியாக செய்த அங்கே சென்று வென்றி கொண்ட வீரனே, விரல் வீரனே, விலங்கு நூலர் வேதனாவர் விசேஷமான ஞானத்தை உடையவர்கள், வேதாத்வீன சம்பன்னர்கள், சாராசார விவேகிகள், நீதியான கேள்விய வலங்கொள குடந்தையுட்கிடந்த மாலுமல்லையே. இத்தனை அந்தணர்கள், அந்த அர்த்தம் அமுதத்திலே அமுதம், சாராசார விவேகிகள், வேதாத்வீன சம்பன்னர்கள், அக்னிஹோத்ராத் அனுஷ்டானத்தில் பரிபூர்ணமாக ஈடுபட்டவர்கள், ஷடங்காவை வேதாகான வேதத்துடைய 6 அங்கங்களை விடாமல் அத்தியனம் செய்து அத்தியனம் அத்தியாபனத்தை தங்கள் குலதனமாக உடையதான அந்தணர்கள் வாழும் திருக்குடந்தையில் வாசம் செய்தவன் தான் ராமாவதார காலத்தில் ராவண சம்ஹாரத்தை செய்தவன். இத வெங்கடாத்புரின் ஒரு கவி, அவர் விஸ்வகுணாதிரிஷ சம்பு என்பதாக சம்ஸ்கிருதத்தில் அற்புதமான ஒரு காவியம் எழுதினார். அந்த காவியத்தில் ஒரு ஸ்லோகத்தால திருமணிசை ஆழ்வார் முதலிய மகான்களினாலே ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவன் அமுதன். விசேஷமான யாக யஜ்ஞாதி அனுஷ்டானம் செய்யக்கூடியதான அந்தணர்கள் வாழும் ஊர் செல்வம் மல்கு தென்திருக்குடந்தை என்பதை காண்பிக்கிறார். முக உரையில அந்த விஸ்வகுணாதிரிஷ சம்பு ஸ்லோகம் இருக்கு. ஸ்நாத்வா சஹ்ய சுதா ஜலே சுசிதமாம் பூத்வா ஜபாதிக்ரமைஹி ஹுத்வா க்ரௌச்சஹவிஹி கிருதே தரகிராம் கிருத்வா ச பாராயணம் கத்வா சங்கதரம் பவாம் பவாமயகரஹரம் ஸ்நாத்வா ச தம் பக்திதः ஸ்ரேஷ்டாः காலமமீக்ஷிபந்தி பகவः ஸ்ரீகும்பகோணே த்விஜாः ஸ்நாத்வா சஹ்ய சுதா ஜலே சுசிதமாம் பரிசுத்தமான தூய்மையான பொன்னியாற்றில் ஸ்நானம் செய்து பூத்வா ஜபாதிக்ரமைஹி ஜபதபங்களினாலே அவர்கள் எம்பெருமானை ஆராதித்து ஹுத்வா அக்னௌச்சஹவிஹி அக்னிஹோத்திரம் செய்து கிருதேதரகிராம் கிருத்வா ச பாராயணம் வேதங்களினாலேயும் திராவிட பிரபந்தங்களினாலேயும் பாராயணாதிகளை செய்து கத்வா சாங்கதரம் பவாமயஹரம் ஸ்தாத்வா ச தம் பக்திதः சாங்கபாணி எம்பெருமானை சேவித்து பக்தியுடன் அவனை வணங்கி ஸ்ரேஷ்டாக காலமமீக்ஷிபந்தி ஸ்ரேஷ்டாக श्रेष्ठाः उयर्ந்தவர்கள் சிஷ்டர்கள் இவர்கள் சிஷ்டாக தேகல் சிரேஷ்டாக கர்மாக்களை விடாமல் பண்ணக்கூடியவர்கள் யஜன யாஜன அத்தியன அத்தியாபனத்தை விடாமல் செய்யக்கூடியவர்கள் பகவஹ ஸ்ரீ கும்பகோணே த்விஜாஹ இந்த பிராமணோத்தமர்கள் ஸ்ரீ கும்பகோணத்தில் நிறைந்துள்ளார்கள் விலங்கு நூலர் வேதனாவர் நீதியான கேள்விய வலங்குள குடந்தையுள் கிடந்த மாலுமல்லையோன் திருமணிசை ஆழ்வார் பாசுரத்தை அடியொற்றி
அற்புதமாக வெங்கடாத்வரின் தன்னுடைய விஸ்வகுணாதர்ஷ சம்பூல சாதித்தார். வேதத்தை அத்தியனம் பண்ணவா, வேத பாஷ்யத்தை அறிந்தவர்கள், அக்னிஹோத்திரம் முதலான அனுஷ்டானத்தினாலே அமுதனை ஆராதிப்பவர்கள். 46வது வட்டம் ஸ்ரீவர் அழகேசிங்கர், திருக்குடந்தை அழகேசிங்கர். அகோபிலமடத்தில் 2 ஐசிங்கர் திருக்குடந்தை திவ்யதேசத்தை சேர்ந்தவா. அதுபோல முனித்திரிய சம்பிரதாயத்தில் திருக்குடந்தை தேசிகன் ஒரு பெரிய மகான் எழுந்தொழிந்தார். அதன் பிறகு சமீபத்தில் நாம சேவிச்ச திருக்குடந்தை ஆண்டவன். இந்த மகான்கள்லாம் எம்பெருமான் அமரிடத்தில் ஆழங்கால் பெற்றவா. இப்ப பிரகிருதம் ஜீவர் சுவாமிகள், அழகேசிங்கர் ஜீவர் சுவாமிகள் 46வது வட்டம் அக்னிஹோத்ரி வெங்காச்சாரியாரே அந்த சுவாமிக்கு பூர்வாசிரமத்தில் திருநாமம். எப்படி விலங்கு நூல வேதனாவ நீதியான கேள்வியார் ஹுத்வாக்னௌச்ச ஹவிஹி கிருத்தேதர கிராம் கிருத்வாச்ச பாராயணம். ஹவிஹி ஹுத்வா அக்னிஹோத்திரத்தினாலே பகவானை ஆராதித்து மேல கிருத்வாச்ச பாராயணம் உயர்ந்த வேதத்தினாலே எம்பெருமானை ஆராதிப்பவர்கள் அவர்களினாலே சூழப்பட்ட திருக்குடந்தை ஊரில் கண்மழும் அமுதந்தான் இலங்கை பாழாராக படைபெறுதான். அடுத்து இதே விற்த்தாந்தத்தை சங்கு தங்கு முன்கை நங்கை கொங்கு தந்த முற்றவன் அங்கமங்க வந்து சங்கு அடத்தறிந்த ஆடியா கொங்கு தங்கு வாழ்குடல் மறைந்தை மார்குடந்தனி பொங்கு தன் குடந்தையுக்கிடாந்த புண்டரீகனே. அழகான வளைகளை தன்னுடைய திருக்கையில் சாத்தியவள் பிராட்டி. சங்கு தங்கு முன்கை நங்கை, அப்படிப்பட்ட பிராட்டி, அந்த பிராட்டியினுடைய திருமண தடத்தில் தான் கை வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட மகாபாவி ராவணன். பிராட்டி சொன்னா, ஹே ராவணா, இப்படி உனக்கு புத்தி இருக்கலாமடா, விபரீதமான புத்தி இருக்கலாமா, வாண்டாண்டா. நிவர்த்தைய மனோமத்தா ஸ்வஜனே கிரியதாமனா, நிவர்த்தைய மனோமத்தா ஸ்வஜனே கிரியதாமனா. என்னிடத்துல பிரகார ஆசை வைக்காத, என்னை பார்த்து சேவிக்கணும், நீ என்னிடத்துல காமப்பார்வை நீ பார்க்க கூடாது, என் பேர்ல வைத்த மனசை மாத்து, என் பேர்ல வைத்த மனசை மாத்துன்னு பிராட்டி சொன்னான். நிவர்த்தைய மனோமத்தா, மனஹா மனஹா மனச மாத்து, மனச மாத்து, மனஹான்றத மாத்தினான் நமஹான்னு ஒருமே. நமஹான்னு சொல்ல வேண்டிய என்னிடத்துல மனஹான்னு சொல்றியே, இது தப்பில்லையான்னு பிராட்டி உபதேசம் பண்ணான். அந்த மகாபாபிக்கு எதுவும் ஏறல. அந்த மகாபாபிக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே அவனுக்கு புரியல. அவளை இவன் கடத்தி சென்று அசோகவனத்தை செலவைத்து அவரிடத்துல அபச்சாரப்பட்டானே, அவனை, அந்த ராவணேஸ்வரனை ஒழித்தவனான அமுதன் வாசம் செய்பவன், வாசம் செய்யக்கூடிய கஷேத்திரம் இந்த திருக்குடந்தை என்னும் திவ்ய கஷேத்திரம் சாதித்தார். இப்படி பாசுரங்களினாலே ராமாவதாரத்தை அனுபவித்த ரோமிசியாழ்வார் மேற்கொண்டு கிருஷ்ணாவதாரத்தையும் அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா இப்ப கிருஷ்ணாவதாரத்தை சொன்னால்தான் பெருமாள் நடந்து நடந்து அவருடைய திருவடிகள் நோகுமே. ஹே பிரபு, நடந்தனையோ உன்னுடைய திருவடிகள் நொந்தனவோ அப்படின்னு பின்னாடி கேள்வி கேட்கறதுக்கு அந்த பாசுரத்துக்கு அவதாரிகையாக இந்த பாசுரங்கள் அமைந்தன. மரங்கெட நடந்தடத்து மத்த யானை மத்தக துரங்கட புரைத்ததோர் கொம்பு செந்து உகந்த உத்தமான் துரங்கமாய் பிளந்து மண்ணளந்த பாதவேரியில் வரங்கொட குடந்தையுட்கிடந்த மாலுமல்லையே சாலிவேலி தந்தையில் தடங்கிடந்து பூம்பொழில் கோலமாட நீடு தன் குடந்தை மேல கோவலாம் காலநேமிவள் அக்கரன் கரன் முரண் சிரமலை காலனோடு கூடவி குடித்த நிற்கை வீரனே. 2 மருத மரம், அந்த மருத மரத்தை சாய்த்து அவர்களுக்கு சாப விமோசனம் செய்வதற்காக பெருமாள் நடந்தவன். யமனார்ஜுன திருஷ்ட பாலகேரின் யமுனா சாட்சிக எவ்வளம் யுவானம் சுவாமினீஸ்வரன் 2 பேர் தான் சாட்சி. யார் சாட்சி? 2 மரங்கள். அந்த மரங்கள் தான் பெருமாளுடைய பாலலீலைக்கு சாட்சி. உரலை உருட்டி உருட்டி முழங்காலாம் பூமியில தேய தேய கை கால்லாம் கரண காய்ச்சிவிடும். தேசிகன் கேட்டார் யாரவாபிருத்த, இந்த மாதிரி ஒரு அக்கிரமம் உண்டா லோகத்துல? 3 அடியினால லோகத்தை அளந்தவன் பெருமாள். திருவிக்கிரமாவதாரத்தில் லோகத்தை அளந்தவன். இப்ப நடக்க தெரியலையா சுவாமி? தவறம் வந்து இடுப்புற உரலை கட்டி இழுத்து கொண்டிருக்கு. மரங்கட நடந்தடத்து மத்தகானை மத்தக துறங்கட புடைத்ததோர் கொம்பு சித்து. குவளையாட்டிடம் ஓரானை கும்பசித்தான், ஓரானைக்கு அருள் செய்தான். கஜேந்திரன் என்னும் யானை ரட்சித்தான், குவளையாட்டிடம் என்னும் யானையின் கும்பசித்தான். கோட்டுக்கால் கட்டின் மேல் பாசுரத்துக்கு வியாக்கியானம் நினைச்சு அந்த படுக்கையில படுத்தால்தான் நப்பிண்ட விராட்டிக்கு தூக்கம் வருவோம். ஏன் சுவாமிகள் வீரபத்ரி அகப்படுவது வீரத்திலே இரேனு. அவளும் வீரபத்ரி தங்களை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. 2 விஷயங்கள். அவன் அப்பா கும்பர், நப்பினியுடைய அப்பா கும்பர், அவர் 7 எருது வளர்த்தார்.
அந்த 7 இறகை யார் அடக்கிறானோ அவனுக்குத்தான் தன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். கிருஷ்ணன் 7 இறகை அடக்கிறான். அதனுடைய கொம்புகளை உடைச்சுத்தான் இந்த கட்டிலுக்கு காலா போட்டான். அதனால அவளுக்கு அந்த படிக்கிற கொடுக்கிறவங்க தூக்கம் வரும். அதே மாதிரி குமரா பீட்டம் என்னும் யானையுடைய தந்தத்தை உடைச்சு அந்த யானையுடைய தந்தத்தால தந்த கட்டில் பண்ணியிருக்கான். அதுலதான் வருத்தப்படணும். ஒரு யானை கொம்பு சுத்தான், ஒரு யானையுடைய கொம்பு உடைச்சான், இன்னொரு யானையை ரட்சித்தானப்பா. கொம்பு சுத்து உகந்து உத்தமா துரங்கம் வாய்ப்பிழந்து மாவாய்க்கின்றானேன்னு கேசி என்னும் அசுரனை அழித்தவன். கேசி என்னும் அசுரனை அழித்ததனால பெருமாளுக்கு கேசவன் என்னும் திருநாமம். மண்ணளந்த பாடவேரியர் மரம்புற குழந்தையில் கிடந்தமாலும் உண்டையே. பூமியெல்லாம் ஒரு பரப்பின் கீழ் அடங்கும்படியாக, ஒரு திருவடி கீழ் அடங்கும்படியாக அளந்து நடந்து நடந்து பலஇடங்களில் சஞ்சரித்தவனான பிரபு, நீ திருக்குடந்தையில் வாசம் செய்கின்றாயே என்று சாதித்தார். அடுத்த பாசுரத்திலையும் காலநேமி முதலான அசுரர்களை அழித்தவன் எம்பெருமான் அமுதன். இத ஆழ்வார் சாதித்ததற்கு அங்க பவிஷ்யோத்தர புராணத்துல க்ஷேத்திர மகாத்மியத்தை சொல்றார். காலநேமி முகான் தைத்யான் ஜித்வா சரங்கதர பிரபு போகீந்திர சயனே திவ்யே சயானஹ கமலக்ஷணஹ ஸ்ரீயா பூம்யா சமாயுக்தஹ தத்விமானேஸ்வர பிரபு சர்வலோக ஹிதார்த்தாய கும்பகோணாபிதம் சுபம் மாகரே சங்கிரமே புண்ணியே விஷலக்னே சுபாவகே மத்யங்கதே தினகரே தத்விமானேன சயுதஹ பத்மாயாశ్చైవ ஹேமஸ்ய பிரத்யக்ஷோ பூத்தசாத்விஜ. ஹேம மகர்ஷிக்கு பெருமாள் பிரத்யக்ஷம். இந்த ஹேம மகர்ஷி யாருங்க? ஒரு காலத்தில் இவர் தான் பிருகு என்னும் மகர்ஷியாக பிறந்தவர். பிருகு என்னும் வெங்கடாச்சல மகாத்மியத்திற்கும் கும்பகோண மகாத்மியத்திற்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. பிருகு மகர்ஷி தெய்வங்களில் சிறந்த தெய்வம் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக கைலாயபுரம் போனார், சத்தியலோகத்துக்கு போனார். அதன் பிறகு திருப்பார்க்க வைகுண்ட லோகத்துக்கு போனார். கைலாயத்துல அவருக்கு அவமானம் ஏற்பட்டது, பிரம்மலோகத்துல அவமானம் ஏற்பட்டது, வைகுண்டத்துக்கு போனார். ஏற்கனவே 2 இடத்துல பட்ட அவமானம், மனசு வெதும்பி போச்சு. அந்த பெருமாளன் பிராட்டி ஏகாந்தமா இருக்கா, கோபம் வந்தது. பெருமாள் திருமார்களை உரைச்சதுனால மகாலட்சுமி மறைஞ்சு போயிட்டார். அப்புறம் பெருமாள் திருவேங்கட மாமலைக்கு வந்தார். அங்க வந்து தவம் பண்ணார். பிராட்டி கொல்லாப்பூர்ல தவம் பண்ணார். அப்புறம் பத்மாவதி பரிணயம் ஏற்பட்டது. இது வெங்கடாச்சல மகாத்மியம் இதாச்சு. ஆனா பெருமாள் திருமார்புல பிருகு மகர்ஷி உழைச்சாரோ இல்லையோ, அந்த உழைச்சதுக்கு அவருக்கு ஒரு பாபம் சம்பவிச்சதோ இல்லையோ, அந்த பாபத்துக்கு என்ன பலன்னர்? அடுத்த ஜென்மால அவர் குஹனாக பிறந்தார் என்பதாக கும்பகோண க்ஷேத்திர மகாத்மியம். மகர்ஷி சாத்விகமா இருந்தாலும் ஒரு சமயத்துல தப்பு பண்ணியதுனால நீச்ச ஜென்மால பிறந்தார், நிஷாதனா பிறந்தார், குஹனாக அவர் பிறந்தார். பிறகு குஹனாக பிறந்து ராமாவதாரத்தை பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி திருப்பி புண்ணியவசத்தினால ஹேம மகர்ஷியாக இந்த சுவாமி அவதாரம் பண்ணார். பிருகு ஹேம மகர்ஷியா அவதாரம் பண்ணி ஹேம புஷ்கரில தவம் பண்ணார். பெருமாள் பிரத்யட்சமா சேவகாரிச்சார். என்ன பண்ணார்? நான் பண்ணின பாபத்துக்கு பிராயசித்தம், ஒன்னையும் பிராட்டியை நான் பிரிச்சுட்டேன், திருப்பி ஒன்னையும் பிராட்டியை நான் சேர்த்து வைக்கணும், எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்ல இந்த பொற்றாமரை என்னும் திருக்குளத்தில் பிராட்டி ஆவிர்பவிப்பாள். ஹேம புஷ்கரணியில் ஹேமாம்புஜ வல்லியாக பிராட்டி அவதரிப்பாள். அவளை நீ பெண்ணாக வளர்க்க வேண்டியது, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கேன். ஒரு காலத்துல பெருமாள் பிரணவாகார விமானத்தோட சேவசாலிச்சார். அந்த பிரணவாகார விமானத்தில் இருந்து மீண்டும் பெருமாள் பிரிந்த 3 விமானங்கள் உண்டாயின. ஒன்று சூரிய மண்டலத்தில் இருந்தது, ஒன்று பிரம்மலோகத்தில் இருந்தது, ஒன்று வைகுண்ட லோகத்தில் இருந்தது. சுத்தமான மகர சங்கராந்தி தினத்தன்று பெருமாள் வைகுண்ட விமானத்தில், சோமச்சந்திர விமானம் இப்ப நாம சொல்றோமே, அந்த வைகுண்ட விமானத்தில் ஹேம மகர்ஷிக்கு காட்சியளித்து ஹேமாம்புஜவல்லியை இவர் பாணிகிரகம் செய்து கொண்டார். கீழே அந்த ஹேம மகர்ஷி தன் பெண்ணை பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த சமயத்துல பிரம்மோத்சவத்தை நடத்தினால்தான் அத்தியன உற்சவம்ன்றது முதல் 10 நாளா எடுத்துன்னு சொன்னோம். மார்கழி மாசத்துல இந்த விசேஷத்தெல்லாம் பவிஷ்யோத்தர புராணத்தில் வர்ணிக்கும் பொழுது காலநேமி முகான் தைத்யான் ஜித்வா சாரங்கதர பிரபு, காலநேமி முதலான அசுரர்களை ஜெயித்தவனான சாரங்கதர பிரபு, சாரங்கபாணியான பகவான் போகேந்திர சயனே திவ்யே சயானா கமலேக்ஷணா உயர்ந்த ஆதிசேஷ மஞ்சத்தில் சேவை சாதிக்கின்றான். ஸ்ரீயா பூம்யா சமாயுக்தா பிராட்டியுடன் கூடியவன். தத்
தத்விமானேஸ்வர பிரபு தத்விமானத்தில் சர்வலோக ஹிதார்த்தாய கும்பகோணாபிதம் சுபம் சர்வலோக ஹிதார்த்தாய சர்வலோகத்திற்கும் க்ஷேமம் உண்டாகுவதற்காக கும்பகோணத்தில் வைதிக விமானத்தில் சேவை சாதிக்கின்றார். காலநேமி வக்கரன் கரன் முரண் சிரமலை காலநேமி காலனோடு கூட விற்குணித்த விற்கை வீரனே. இந்த சரித்திரத்தை திருமணிசையாழ்வார் தன் பாசுரத்தை காண்பித்தார். காலநேமி என்னும் அசுரனை ஒழித்தவன் அமுதன் தான் காண்பித்தார். இதற்கு அவதாரிகை பெரியவாச்சன் பிள்ளை இன்ட்ரோடக்ஷன் சாதித்தார். அழகாடும் சீலத்தாலும் ஆசிரிதரை எழுதிக் கொள்ளுகைக்காக அவதரித்த கிருஷ்ணன் பிற்பாடருடைய இழவு தீர சர்வ பிரகாரத்தாலும் புஷ்கலமான திருக்குடந்தையிலே கண் வளர்ந்து அருளுகிறபடியை அனுபவிக்கிறார். அழகினாலேயும் சீலத்தினாலேயும் ஆசிரிதரை எழுதிக் கொள்ளுகைக்காக அவதரித்த கிருஷ்ணன் தன் அழகை காட்டி உகவாதார் உன் அம்புக்கு தோற்றார்கள், உகந்தவர்கள் உன் அன்பிற்கு தோற்றார்கள். கூடாரை வெல்பவன் கூடியவர்க்கு தோற்பவன். அழகாலும் சீலத்தாலும் எப்படி ஜெயிப்பான் பெருமாள் எல்லாரையும் அப்படின்னு கேட்டா அது ராமாயணத்தை சொல்லும் போது சொன்னார், சுவாமி சத்தியேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவா. சத்தியத்தினால பெருமாள் உலகத்தை ஜெயிக்கிறார். யாச்சகர்களை தானத்தினால ஜெயிக்கிறார். குரு சுஷ்ரூஷையா தீரா. ஆச்சாரியர்களை குருவுக்கு கைங்கரியம் செய்து அந்த ஆச்சாரியர்களை வெற்றி கொள்கிறான். குரு சுஷ்ரூஷையா தீரா தனுஷாயுதி சத்ரவான். சத்ருக்களை தன்னுடைய வில்லின் பராக்கிரமத்தினாலே அவன் ஜெயிக்கிறான்னு வால்மீகி வர்ணித்தார். இங்க வியாக்கியாமனச்ச பெரியவாச்சன் பிள்ளை அழகாலும் சீலத்தாலும் தன் அழகினாலேயும் தன்னுடைய சௌசீல்யத்தினாலையும் அந்த குணத்தினாலையும் ஆசிரியர்களை பெருமாள் வெற்றி கொள்கிறான். அது விபவத்துல ராமகிருஷ்ணாத் அவதாரங்கள்ல முடியுது, ஆனா அர்ச்சாவதாரத்துல முடியாது நினைச்சுக்க போறாள். அவதரித்த கிருஷ்ணன் பிற்பாடருடைய இழவு தீர. பெருமாள் அப்படி இருந்தாராமே, அப்படி சேவை சாதிச்சாராமே, அங்க போனாராமே, இங்க போனாராமே. ஆழ்வார் நம்மாழ்வார் 10 பாசுரத்தினால கிருஷ்ணாவதாரத்தை தான் நேர சேவிக்கலையே அப்படியே நெஞ்சு வெடிச்சு பாசுரன்றார். விம்மி விம்மி பாசுரம். என்ன பண்ணே, ஏ பிரபு பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவருக்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயந்திருந்து ஒரு செவ்வாய் முற்பட பெற்றிலேனே. ஆழ்வாருக்கு ஒரு குறை, கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு 48 நாள் வயசு நம்மாழ்வார் பிறந்தாராம். என்ன இருக்கு நம்ம ஐயோ பெருமாளை சேவிக்கல இந்த கிருஷ்ணாவதாரத்தை நான் சேவிக்காம போயிட்டேன்னு அப்படி பெருமா ஆழ்வாருக்கு நெஞ்சு முழுக்க துக்கம். அந்த மாதிரி நாமெல்லாம் துக்கப்படக்கூடாதான். அமுதனுக்கு திருவிழா பிற்பாடுடைய இழவுதீர சர்வ பிரகாரத்தாலும் புஷ்கலமான திருக்குழந்தையிலே கண்வளர்கிறார். சர்வ பிரகாரத்தாலையும் புஷ்கலம் செல்வம் மல்கத்தின் திருக்குழந்தை ஆரம்பித்ததுக்கு திருப்பி வரணும். சர்வ பிரகாரத்தாலும் புஷ்கலமான அந்த திருக்குழந்தை ஸ்ரீயா பூமியா சமாயுக்தா தத்விமானேஸ்வர பிரபு சர்வலோக ஹிதார்த்தாய கும்பகோணாபிதம் சுபம் சர்வலோக ஹிதார்த்தாய பிற்பாடருடைய இழவு தீரிகைக்காக சர்வ பிரகாரத்தாலும் புஷ்கலமான திருக்குழந்தையிலே கண் வளர்கிறான். காலநேமி வக்கரன் கரன் முரண் சிரமலை காலனோடு கூட விற்குடித்த விற்கை வீரனே. காலநேமி முகாம் தைத்யான் ஜித்வா சர்ங்கதர பிரபு போகேந்திர சயனே திவ்யே சயானஹா கமலேக்ஷணஹான். அந்த பாசுரத்தினாலே அமுதனுடைய அவதார பிரகரணம் காண்பிக்கப்பட்டது. அதற்கு அடுத்த 2 பாசுரங்கள் செழும் கொள்ளும் பெருபணி. அந்த பாசுரத்திலையும் நடந்த கால்கள் உண்டோ. இந்த செழும் கொள்ளும் பெரும் பணி பொழிந்திட பாசுரத்துல திருவேங்கடமுடியான அனுசந்தானம் பண்ற. இந்த திருவேங்கடமுடியானுக்கும் அமுதனுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ஊர்ல திருவேங்கடமுடியான் உண்டா, இல்ல திருவேங்கடமாமலையில அமுதன் எழுந்திருக்காரா? இப்படி ஆழ்வார் ஒரே பாசுரத்துல 2 விபதேசத்தை சேர்த்து பாடுவதற்கு என்ன காரணம்?